ஒரு சூப்பர் டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். வாங்க இது செஞ்சு பார்த்துருவோமா? பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு போல் பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நான் வந்துட்டு 3 வெங்காயத்தை மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். அரைச்சி எதனால் சேர்க்குறோம்னா கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். நம்ம கட் பண்ணி சேர்க்குறத விட அரைச்சி சேர்க்குறது நல்லது. இப்போ தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோடைய பச்சை வாசனைலாம் போய் நல்லா திக்கானதுக்கு அப்புறமேட்டு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் போல் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா, இதில் கடையில் வாங்கினது எதுனாலும் சேர்த்துக்கோங்க. அதோட கலருக்காண்டி 1/4 ஸ்பூனுக்கு மட்டும் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லாட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுலேயே வந்துட்டு 2 ஸ்பூன் மட்டும் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் வந்துட்டு நல்லா திக்காக நல்ல கிரேவி இருக்கும், நல்லா க்ரீமியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை சிம்மிலே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணி விட்றாதீங்க. முன்னாடி பின்னாடி மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதுக்கப்புறமேட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. தண்ணி எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா அந்த கிரேவிலாம் வந்துட்டு பன்னீருக்குள்ளே உள்ளே போய் நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதுக்காண்டி தாங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி கரெக்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு பன்னீர் எல்லாத்தையும் முக்கி விட்டுறலாங்க. தெரியாத மாதிரி நல்லா அமுத்தி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பை சிம்மிலே வச்சுட்டு 5 நிமிஷத்துக்கு அடித்து எடுத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பர் டேஸ்ட்டான பன்னீர் கிரேவி வீட்டிலே ரெடி ஆச்சுங்க. எந்த மசாலாவும் அரைக்க தேவையில்லைங்க. வீட்டில் இருக்கிற மசாலா பொடியெலாம் வச்சு சூப்பராக செஞ்சிடலாம். ஃபைனலாக வந்துட்டு 1 ஸ்பூன் போல் பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அதோட கை நிறைய கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, வெரைட்டி ரைஸ், தேங்காய் பால் சாதம், அதோட கீ ரைஸ்க்கெலாம் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் டேஸ்டான ஒர்த்தான ரெசிபி தாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட. அதோட நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல, பார்க்கும்போதே செம்ம டெம்ப்டிங் ஆகுது. யாருக்கெல்லாம் அந்த பன்னீர் கிரேவி பிடிக்குன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பன்னீர் கிரேவிக்கு எந்த ரைஸ் வச்சு சாப்பிடுவீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.